மாபெரும் போராட்டம் நடந்தாலும் அந்த இருளிலும் ஒளி பிரகாசிக்கிறது என்பதை இந்த வார பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம். இருள் என்பது என்ன, ஒளி என்பது என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். இருளிலிருந்து ஒளியை பிரகாசிக்க சொன்ன எங்கள் அன்புள்ள தேவனே, எங்களுக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுப்பதற்கு நீர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறீர். இந்த நாளிலும் நீர் எங்கள் மனதை பிரகாசிப்பிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஸ்டீஃபன் ஷீன் என்பவர் தன்னுடைய பிரசங்கத்தில் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். மிஷிகன் மாநிலத்தில் ஆலை தொழிலாளி ஒருவர் இருந்தார். அவர் வருடத்திற்கு $10,000 சம்பாதித்தார். இது மிகவும் குறைந்த வருமானம். ஆனால் ஒரு நாள் அவரை ஒரு வழக்கறிஞர் சந்தித்தார். உங்களுக்கு உங்களுடைய அப்பா தனது உயிலிலே $5 லட்சம் எழுதி வைத்திருக்கிறார். உங்களை பல ஆண்டுகளாக நான் தேடி வருகிறேன். இந்த பணம் உங்கள் கையில் சேர்க்கப்பட வேண்டும். அதற்காக நான் முயற்சித்து வந்தேன் என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த மனிதர் 24 ஆண்டுகளாக என் குடும்பத்தோடு எனக்கு தொடர்பு இல்லை. நான் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டேன். அதனால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பது எதுவும் எனக்கு தெரியாது என்று சொன்னாராம். பல சமயங்களில் நாமும் கூட அப்படித்தானே இருக்கிறோம். நம்முடைய பரம தகப்பனோடு தொடர்பு இல்லாதவர்களாக வாழ்கிறோம். அவர் எவ்வளவு பெரிய சொத்து என்பதை நாம் உணராதவர்களாக வாழ்கிறோம். பல சமயங்களில் அவர் பெயரை சொன்னாலும் கூட நமக்கு அவர் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. இந்த தொடர்பில்லாத வாழ்க்கை எனக்கு என்னுடைய குடும்பம் எது என்பதை தெரியாத ஒரு இருட்டிற்குள்ளாக வைத்திருக்கிறது. நான் யார், என் அப்பா யார், என் குடும்பம் எப்படிப்பட்டது என்பது எனக்கு தெரிய வேண்டும். என்னுடைய பரம தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் உணர்ந்தால் என்னுடைய வாழ்க்கை இப்போது இருப்பது போல இருக்காது. இந்த இருளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இருள் எதை குறிக்கிறது என்பதை ஒரு வசனத்தில் இருந்து பார்ப்போமே. எபேசியர் 4:18 வாசிக்கிறோம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அந்தகாரம் என்றால் இருள், அவர்கள் புத்தியில் இருளாகிவிட்டது. தங்கள் இருதய கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருக்கிறார்கள். தேவன் விரும்புகிற வாழ்க்கைக்கு ஒருவேளை நான் அந்நியனாக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய இருதய கடினத்தினால் எனக்கு இருக்கிற அறியாமை. அந்த அறியாமையை அந்தகாரம் என்று பவுல் அழைக்கிறார். அந்தகாரம் என்றால் இருள் என்ற அர்த்தம். எனவே இருள் என்பது இங்கு அறியாமையை சுட்டி காட்டுகிறது. அப்படியானால் எல்லாம் அறிந்திருந்தால் நாம் சந்தோஷமாக வாழ முடியுமா? எல்லா அறிவும் நமக்கு அவசியம்தானா என்றால் வேதாகமத்தில் நாம் இப்படியும் வாசிக்கிறோம். அதிக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். பிரசங்கி 1:18. அறிவு அதிகமாக இருப்பதும் சில சமயங்களில் நமக்கு நோவை தரலாம். இருள் எப்பொழுதுமே கெடுதலானது கிடையாது. இரவு நமக்கு நல்லதா கெடுதலா? யோசித்து பாருங்கள். இரவிலே நாம் நன்றாக தூங்கினால்தான் பகலிலே நாம் நன்றாக வேலை செய்ய முடியும். ஆனால் இரவை வேறு விதத்தில் மற்றவர்களை கெடுப்பதற்கு மக்கள் பயன்படுத்துவதும் உண்டு. எனவே ஒரே இரவு சிலருக்கு நல்லதாகவும் சிலருக்கு கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நல்ல இருளும் உள்ளது. என்று சாவோம் என்று உங்களுக்கு தெரிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
ஒரு அறிவு. இந்த வருஷம், இந்த மாதம், இந்த தேதியில் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்பது உங்களுக்கு தெரிகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த வெளிச்சம் நல்லதா கெட்டதா? ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தை குறித்து நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருப்போம். அந்த நேரம் நெருங்க நெருங்க வேதனை அதிகமாக இருக்கும். அதனால்தான் நடக்கப் போகிற எல்லா சம்பவங்களும் நமக்கு தெரியாதபடி ஆண்டவர் பார்த்து கொள்கிறார். யோசேப்பிடத்தில் சொன்னார், நீ ஆளுகிறவனாக மாறுவாய். ஆனால் அந்த ஆளுகைக்கு முன்னராக நீ அடிமையாக விற்கப்படுவாய் என்றெல்லாம் சொல்லியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அவையெல்லாம் நடந்தன. நமக்கு எல்லாம் தெரியாமல் இருப்பதும் நல்லது தான். ஆனால் ஒன்று நமக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த ஒன்று எனது என்பதைத்தான் இந்த வார பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். இருள் நல்லதாகவும் இருக்கிறது, கெட்டதாகவும் இருக்கிறது என்று பார்த்தோம். கெட்ட இருள் நம்மிடத்தில் உள்ளதா என்று யோசித்து பாருங்கள். எந்த அறியாமை நல்லது இல்லை என்பதை யோசித்து பாருங்கள். யோவான் புத்தகத்தில் இயேசுவானவர் சொன்னதை நாம் அறிய வேண்டும். இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்று இயேசு சொன்னார். இந்த ஒளி உங்களிடத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். இந்த ஒளி என்பது இயேசுவை சுட்டி காட்டுகிறது. இயேசு நம்மோடு இருக்கும்போது நாம் போகிற இடம் எது என்பது நமக்கு தெரியும். போகிற இடம் எது என்று நமக்கு தெரியும் போது நம்முடைய நடத்தை எப்படி இருக்கும் தெரியுமா? 1 யோவான் 2:11 அதை பற்றி பேசுகிறது. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். மறுபடியும் இயேசுவான் சொன்ன அதே வார்த்தையை இங்கே யோவான் பயன்படுத்துகிறார். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். நாம் போகிற இடம் அன்பு நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்திற்கு போகிற பாதையில் நான் அன்புடையவனாக இல்லை என்றால் நான் எப்படி அந்த இடத்திற்கு போகிறேன் என்று சொல்ல முடியும்? எப்படி நான் அன்புடையவனாக மாற முடியும்? ஒளி என்னோடு இருந்தால், இயேசு என்னோடு இருந்தால் நான் அன்புடையவனாக இருப்பேன். என் சகோதரனை நான் பகைக்க மாட்டேன். என் சகோதரனை நான் பகைக்கிறேன் என்றால் எனக்கு இயேசுவோடு எந்த பங்கும் இல்லை. அவர் என்னோடு இல்லை, நான் அவரோடு இல்லை. மற்றவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் என்கிற அறிவை இருட்டாக்குவதற்கு சாத்தான் முயற்சி எடுக்கிறான். அதை அவன் எப்படி செய்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் என்று வெளிப்படுத்தல் 12:9 வாசிக்கிறோம். அவன் ஏமாற்றுகிறவன், மோசம் போக்குகிறவன், குறை சொல்லுகிறவன். பிசாசு என்றால் அதுதானே அர்த்தம். அவன் ஒரு எதிரி, விரோதி. சாத்தான் என்றால் அதுதானே அர்த்தம். தேவனுக்கும் மனிதர்களுக்கும் விரோதியாக இருக்கிற சாத்தான் தேவனையும் மனிதர்களையும் குறை சொல்லி கொண்டு அவன் சொல்லுகிறதையே நாம் பார்த்து கொண்டிருக்கத்தக்கதாக நம்மை திசை திருப்புகிறான். அதற்கு காரணம் சுவிசேஷத்தின் ஒளியை நாம் காணவில்லை. பவுல் அப்படித்தான் சொல்கிறார். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். நம்முடைய மனது குருடாகிவிட்டதுனால வெளிச்சத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை. எந்த வெளிச்சம்? கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் வெளிச்சம். அந்த சுவிசேஷம் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை கெடுக்க தகுந்த விதத்தில், வளர்ந்து கொண்டிருந்த சபையை கெடுக்க தகுந்த விதத்தில் சாத்தான் ஒரு வியூகம் அமைத்தான். எவ்வளவுதான் துன்பப்படுத்தினாலும் விசுவாசிகள் உண்மையாக இருந்தார்கள். சுவிசேஷம் தொடர்ந்து பரவியது, திருச்சபை வளர்ந்தது.
இந்த வளர்ச்சியை நிறுத்த வேண்டும் என்றால் வேற வியூகத்தை பயன்படுத்த வேண்டும், வேற யுக்தியை பயன்படுத்த வேண்டும் என்று சாத்தான் செயல்பட ஆரம்பித்தான். வேதாகம சத்தியத்தை அறியாமலேயே ஆயிரக்கணக்கான அஞ்ஞானிகள் ஞானஸ்தானம் பெறுபடி செய்தான். இன்றும் அப்படியும் நடக்கிறது. ஒரு பக்கம் சத்தியத்தை அறியாதவர்கள், அஞ்ஞானிகள் கிறிஸ்தவ சபைகளிலே இருக்கிறார்கள் என்றால், இன்னொரு பக்கம் எந்த சத்தியத்தை அறிய வேண்டுமோ, எந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொள்ளாமல் வேறே எல்லாவற்றையும் படிக்க வைப்பதற்கும் சாத்தான் பிரயாசப்படுகிறான். அதன் விளைவாக அன்பில்லாத கிறிஸ்தவர்கள் உலகத்தில் பெருகி வருகிறார்கள். தலைவர்கள் வேதாகம சத்தியத்தோடு உலக கருத்துக்களையும் கலந்ததால் திருச்சபைக்குள் பொய்கள் அலை போல பெருகின. இந்த சமரச போக்கு சபையை கெடுத்தது. 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுகள் சமரசத்தின் காலகட்டங்களாக இருந்தன. அப்பொழுது சபையின் முக்கியஸ்தர்கள் அஞ்ஞான பழக்க வழக்கங்களை கிறிஸ்தவ போதனைகளுடன் கலந்தார்கள். வெளிச்சத்தை இருட்டாக மாற்றுவதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டு வந்தார்கள். சத்தியம் என்றால் என்ன என்பதை புரிய விடாமல் சாத்தான் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறான். அன்றைக்கும் அப்படித்தான் செய்தான். 2 கொரிந்தியர் 4:4 சொல்கிறபடி, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி மக்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்கள் மனதை குருடாக்குகிறான். இந்த அறியாமைதான் மோசமானது. எது சுவிசேஷம் என்பது நமக்கு தெரிவது இல்லை. இன்றைக்கு சுவிசேஷம் எது என்று கேட்டு பாருங்களேன். வேதாகமத்தை அறிந்த பலர் கூட மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று சொல்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, வளர்ப்பு என்று சொல்வார்கள். அதுவா சுவிசேஷம்? சுவிசேஷம் என்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறது என்று வேதாகமத்தில் தேடி வாசியுங்கள். நீங்களாக ஒன்றை நினைத்து கொண்டு இதுதான் சுவிசேஷம் என்று பேசாதிருங்கள். வேதாகமம் எதை சுவிசேஷம் என்று அழைக்கிறதோ அதை சுவிசேஷம் என்று சொல்லுங்கள். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவன் ஆளுகை செய்கிறார், தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷம் என்கிற வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். இயேசுவின் வாழ்க்கையில் தேவனுடைய ஆளுகையை நாம் பார்க்கிறோம். அந்த ஆளுகை நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்க முடியும் என்பதுதான் சுவிசேஷம். அது நடக்கவில்லை என்றால் எனக்கு சுவிசேஷம் தெரியும் என்று சொல்வதில் எந்த பயனும் இல்லை. சத்தியம் பற்றிய சாத்தானின் வஞ்சக வியூகத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த வஞ்சக வியூகத்தை நாம் அறிந்து கொண்டால்தான் அவனுடைய வஞ்சகத்திலிருந்து நாம் தப்ப முடியும். இந்த வஞ்சகத்திலிருந்து நமக்கு எப்படி விடுதலை கிடைக்கிறது என்பதை வேதாகமம் சொல்கிறது. இயேசு தாமே சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் உண்மை. 1 + 2 = 3 என்பது கூட ஒரு உண்மைதான். இந்த உண்மையை அறிந்து கொண்டால் நமக்கு விடுதலை கிடைக்குமா? தமிழகத்தை மாண்புமிகு ஸ்டாலின் ஆளுகிறார் என்பது கூட உண்மைதான். இந்த உண்மையை அறிந்து கொண்டால் எனக்கு விடுதலை கிடைக்குமா? 28 அடிப்படை உபதேசங்களும் உண்மைதான். இவற்றையெல்லாம் நன்றாக படித்துவிட்டால் எனக்கு விடுதலை கிடைத்து விடுமா? எது விடுதலை நமக்கு தரும்? விடுதலை நமக்கு எப்படி கிடைக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அப்படி யோசிக்க விடாமல் சாத்தான் நம்மை தடுத்து வருகிறான். யோவான் 14:6 8:44 சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது சத்தியம் எங்கே வெளிப்பட்டது, பொய் எங்கே வெளிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் எது சத்தியம் எது பொய் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பிசாசிடம் சத்தியம் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று இயேசு சொன்னார். சாத்தானில் பொய் வெளிப்பட்டது. சாத்தான் சொன்ன பொய் என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் கருத்தோடு வாசித்தால் அங்கே அவன் தேவனை குற்றஞ்சாட்டுவதை நாம் பார்க்க முடியும். என்று தேவன் அறிவார் என்று சொன்னது என்ன சொல்கிறான்? நீங்கள் பழத்தை சாப்பிட்டால்
இப்போது இருக்கிற நிலையை விட நல்ல நிலைக்கு வரலாம் என்பது தேவனுக்கு தெரியும். அதனால்தான் அவர் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். மறைமுகமாக என்ன பேசுகிறான்? தேவனுக்கு உங்கள் மேல் அன்பு இல்லை. புரிகிறதா? தேவனை குறை சொல்லுவதுதான் சாத்தானுடைய வேலை. உங்களிடம் கூட அவன் அப்படி சொல்லுவான். உன்னை இதை விட நல்ல நிலையில் அவர் வைத்திருக்கலாம், வைக்கவில்லையே. என்ன தேவன் அவர்? உனக்கு வியாதியை தந்து விட்டாரே, உனக்கு பணப்பிரச்சனையை தந்து விட்டாரே, உனக்கு உறவு பிரச்சனையை தந்து விட்டாரே. அவருக்கு உண்மையில் அன்பு இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா? இது எல்லாம் உண்டாக்குகிறவன் சாத்தான். ஆனால் உண்டாக்கிவிட்டு தேவனை குறை சொல்லுவது அவனுடைய வழக்கமாக இருக்கிறது. சில சமயங்களில் சாத்தானுடைய பேச்சை கேட்டு நான் செயல்படுவதனால் கூட எனக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அல்லது என்னை திருத்துவதற்காக கூட ஆண்டவர் சில பிரச்சனைகளை எனக்கு அனுமதித்திருக்கலாம். பிற்காலத்தில் என்னை நல்ல நிலையில் வைப்பதற்காக கூட இந்த பிரச்சனைகளை தேவன் அனுமதித்திருக்கலாம். ஆனால் சாத்தான் அதை எல்லாம் சொல்ல மாட்டான். இதை நான் புரிந்திருக்க வேண்டும். உண்மை எங்கே வெளிப்படுகிறது? இயேசு சொன்னார் பாருங்கள், நானே சத்தியமாய் இருக்கிறேன். உண்மை எது என்பது இயேசுவில் வெளிப்படுகிறது. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். புரிகிறதா? தேவன் நல்லவர், அவர் அன்புள்ளவர் என்கிற உண்மையை இயேசு வெளிப்படுத்துகிறார். அவர் அன்புள்ளவர் என்கிற உண்மையை புரிந்து கொள்ளும்போது நாம் பிதாவிடத்தில் போகிறோம். ஒரு அன்பான சகோதரன் எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். இந்த செய்தியில் அவர் சொன்னது என்ன தெரியுமா? சில பிரசங்கங்களை கேட்கும்போது தேவன் எனக்கு பின்னே ஒரு கத்தியை ஓங்கி பிடித்து கொண்டு நிற்கிறார். எப்பொழுது இவன் தவறு செய்வான், அவனை அப்படியே குத்தி போடுவோம் என்று தேவன் காத்திருப்பதாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். யாருக்காக நாம் பேசுகிறோம்? தேவன் அன்புள்ளவர் என்று இயேசு வெளிப்படுத்திய சத்தியத்தை பேசுகிறோமா? தேவன் அன்பில்லாதவர் என்று சாத்தான் சொன்ன பொய்யை நாம் பேசுகிறோம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் என்று யோவான் 1:18 வாசிக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இயேசு வெளிப்படுத்தினார். நாமம் என்பது குணம் என்று நமக்கு நன்றாக தெரியும். இயேசுவானவர் ஜெபித்த போது யோவான் 17 நாம் வாசிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நான் அறிவித்தேன், இன்னமும் அறிவிப்பேன். உங்களுடைய குணத்தை வெளிப்படுத்துவதுதான் என்னுடைய வேலை என்று இயேசு சொல்வதை பார்க்க முடியும். இயேசுவில் உண்மை வெளிப்பட்டது. தேவனை பற்றி இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 19:17 வாசிக்கிறோம், தேவன் நல்லவர். தேவன் நல்லவர் என்பதுதான் சத்தியம். அதற்கு விரோதமான எதுவாக இருந்தாலும் அது சாத்தான் சொல்லுகிற பொய்யாகும். தேவன் அன்புள்ளவர் என்பது சத்தியம். அதற்கு எதிராக இருப்பது எதுவாக இருந்தாலும் அது சாத்தான் சொல்லுகிற பொய்யாகும். சத்தியம் இதுதான், தேவன் அன்பாக இருக்கிறார். 1 யோவான் 4:8. தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. தேவன் மாத்திரமே நல்லவர், மனிதன் நல்லவன் இல்லை. இதை புரிந்து கொண்டால் நாம் தேவனிடமும் அன்பாக இருக்கலாம், மனிதனிடத்திலும் அன்பாக இருக்கலாம். மனிதன் நல்லவன் இல்லை என்றால் நானும் அந்த மனித கூட்டத்தில் ஒருவன் தான், நானும் நல்லவன் இல்லை. நான் நல்லவன் இல்லை என்றால் நல்லவர்களாக இல்லாத மற்றவர்களிடத்தில் நான் ஏன் நண்பாக இருக்கக்கூடாது? சில சமயங்களில் நான் நல்லவன், மற்றவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள் என்று நினைக்கும் போது தான் நாம் மற்றவர்களை விரோதிக்கிறோம். சத்தியம் என்னிலே செயல்படுகிறதா என்பதை யோசித்து பாருங்கள். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே என்று நீதிமொழிகள் 23:23 சொல்கிறது. என்ன அர்த்தம்? தேவன் நல்லவர் எனும் சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. வாங்கு என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நல்லவர் எனும் சத்தியத்திற்காக எதை வேண்டுமானாலும் நீ விலையாக கொடுத்து அதை வாங்கிவிடு. விற்காதே என்றால் என்ன அர்த்தம்?
தேவன் நல்லவர் எனும் சத்தியத்தை பயன்படுத்தி உலக ஆதாயம் பெற முயற்சி செய்யாதே. பணத்திற்காக சத்தியத்தை பயன்படுத்தாதே. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் பணத்திற்காக தேவனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது. பணத்திற்காக உங்களிடத்தில் தேவனை பற்றி பேசுகிற யாராக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்கள். அவர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்கு அன்பு உங்கள் மேல் இல்லை, உங்கள் பையில் இருக்கிற பணத்தின் மேல் இருக்கிறது. அந்த பணத்தை பெறுவதற்கு என்னவெல்லாம் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் சொல்லுவார்கள். அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். நாம் ஏன் ஏமாற வேண்டும்? சத்தியத்திற்கு எதிராக சாத்தான் போர் செய்கிறான். தேவன் நல்லவர் இல்லை என்று சொல்வதுதான் அவனுடைய நோக்கம். தேவன் அன்பில்லாதவர் என்கிற எண்ணத்தை மக்கள் மனதிலே உண்டாக்குவதுதான் அவனுக்கு நோக்கம். அந்த எண்ணம் உண்டாக தகுந்த விதத்தில் எதையும் பேசாதீர்கள். தேவன் தண்டிக்கிறார் என்கிற உண்மை அவிசுவாசிகளுக்கு தேவையானது, துன்மார்க்கருக்கு தேவையானது. அவர்கள் அதை கேட்டு பயந்து தப்பு செய்யாமல் இருப்பார்கள், ஆனால் திருந்த மாட்டார்கள். தேவன் அன்புள்ளவர் என்பது விசுவாசிகளுக்கு தேவையான செய்தி. அது அவர்களை திருத்துகிறது. அவருடைய அன்பை புரிந்து கொள்ள தாங்களும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். இந்த சுவிசேஷத்தின் ஒளி நமக்கு பிரகாசமாயிராதபடிக்கு சாத்தான் நம்முடைய கண்களை குருடாக்க பார்க்கிறான். இடம் கொடுக்காதீர்கள். அவனுக்காக வேலை செய்கிறவர்களை பற்றி கொடிதான ஓநாய்கள் என்று பவுல் அழைக்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் மிலேத்து என்கிற இடத்தில் எபேசுவின் விசுவாசிகளை பவுல் சந்தித்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் கொடுக்கிற எச்சரிப்பை என்ன என்பதை பாருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ஓநாய் எதற்காக வருகிறது? ஆட்டை தின்பதற்காக வருகிறது. விசுவாசிகளை தின்பதற்காக வருகிற நபர் யாராக இருந்தாலும் அவர் ஒரு ஓநாய் தான். இந்த ஓநாய் உங்களை சாப்பிடுவதற்காக வருகிற ஓநாய், உங்கள் பணத்தை உறிஞ்சுவதற்காக வருகிற ஓநாய். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்றும் சொல்கிறார். இயேசுவிடத்தில் நடத்துவதல்ல, தங்களிடத்தில் நடத்துவதுதான் அவர்களுடைய நோக்கம். நான் நல்லவன், என்னிடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து விடு என்று பேசுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் இந்த ஓநாய்கள் தான். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை சபைகள்! நீங்கள் ஒரு சபைக்கு போனால் உலகத்திலேயே இந்த சபை மாத்திரம்தான் நல்ல சபை, மற்றவர்கள் எல்லாரும் மோசமானவர்கள் என்று பேசுவதை நீங்கள் பார்க்க முடியும். எதற்காக? நீ கொடுக்கிற காணிக்கையை என்னிடத்தில் கொடுத்து விடு என்பது தான். இதுபோன்று பேசுகிறவர்களை நீங்கள் எல்லா இடத்திலும் பார்க்க முடியும். இந்த ஓநாய்களிடத்திலிருந்து நாம் தப்ப வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. வர இருந்த தேவ துரோகம் பற்றி 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் பேசினார். அது என்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதை சரியான முறையில் நாம் புரிந்து கொள்ளவும் வேண்டும். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று 2 தெசலோனிக்கேயர் 2:3 சொல்கிறார். ஒரு வழி விலகல் நடக்கும். அந்த வழி விலகல் நடக்கும்போது பாவ மனுஷன் வெளிப்படுவான். அவன் கேட்டின் மகன் என்று சொல்கிறார். பாவம் என்பதற்கு எதிர்ப்பதம் அன்பு. நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பது அன்பு என்று வேதாகம் சொல்வதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பில்லா மனுஷன் வெளிப்படுவான். ஆனால் இந்த அன்பில்லா மனுஷன் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வழியும் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். கத்தோலிக்க திருச்சபையில் இது நடந்ததை நாம் பார்க்கிறோம். வரலாற்றில் தீர்க்க தரிசன பிரகாரமாக இந்த காரியம் அங்கே நிகழ்ந்தது என்பது நமக்கு வெளிப்படையாக தெரியும். போப்பியம் என்ன சொன்னது? தேவ சட்டத்தை மாற்றுகிற அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது. தேவ சட்டத்தை கடைபிடிப்பது தானே அன்பு. எனவே அன்பில்லா தன்மையை வெளிப்படுத்த தகுந்த விதத்தில் போப்பியம் என்ன செய்தது என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும்.
தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரமாக நியாயப்பிரமாணத்தை மாற்ற நினைத்தார்கள். 2வது கற்பனைக்கு முரணாக சிலை வணக்கத்தை புகுத்தினார்கள். சூரிய கடவுளின் தொழுகை நாளான ஞாயிற்றுக்கிழமையை கிறிஸ்தவ தொழுகை நாளாக படிப்படியாக மாற்றினார்கள். இன்றைக்கு வரைக்கும் இந்த தவறுகள் மனிதர்களுக்கு தவறாகவே தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வஞ்சகத்தை சாத்தான் மக்கள் மனதிலே விதைத்தான். பவுல் சொல்கிறார், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் என்பதற்கு பதிலாக தடை செய்கிறவர் என்று தமிழிலே போட்டிருக்கலாம். அந்த தடை செய்கிறவர் யார்? ஆவியானவர். அவர் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. வெண்மையாக இருந்த திருச்சபை சிவப்பாக மாறிக்கொண்டிருந்தது. அது மாறாதபடிக்கு ஆவியானவர் தடை செய்து கொண்டிருந்தார். ஆனால் வேதாகமத்தில் நாம் ஒன்றை பார்க்கிறோம். நான் அவர்கள் மத்தியில் இராதபடிக்கு என்னை அவர்கள் துரத்துகிறார்கள் என்று எசேக்கியேலிடத்தில் ஆண்டவர் சொன்னார். அதுபோல கிறிஸ்தவ திருச்சபையிலும் ஆவியானவரே நீர் எங்களுக்கு வேண்டாம், போய்விடும், நாங்கள் எங்களை பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி ஒரு நாள் ஆவியானவரை துரத்து விட்டார்கள். அவர் அங்கே நீங்கிய பிறகு அவன் எப்படிப்பட்ட அக்கிரமக்காரன் என்பது வெளிப்பட்டது. அவனை கர்த்தர் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் என்றும் பவுல் குறிப்பிட்டார். அது உண்மை என்பதை தானியேல் 7ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. நாம் இதை உணர்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடப்பதற்கு தூண்டுகிறவர்கள் நிச்சயமாக அழிக்கப்படுவார்கள். அந்த அக்கிரமக்காரனுடைய வேலை எப்படிப்பட்டது? சாத்தானுடைய செயலின்படி வஞ்சிக்கிறது. சகல வல்லமை, அடையாளங்கள், அற்புதங்கள், வஞ்சகம் எல்லாம் அங்கே வெளிப்படுவதை பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு போனால் அங்கே அற்புதம் கிடைக்கும், அந்த இடத்துக்கு போனால் இன்றைக்கு அற்புதம் கிடைக்கும் என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நமக்கு அதுதான் முக்கியமானதாக தெரிகிறதா? சாத்தானாலே நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். நீங்கள் இருந்த இடத்திலே இருந்து ஜெபித்தாலே போதும். அன்புள்ள தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஊர் ஊராக அலைய வேண்டிய அவசியமில்லை, சபை சபையாக அலைய வேண்டிய அவசியமில்லை, போதகராக அலைய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் ஜெபித்தால் தேவன் உங்கள் ஜெபத்திற்கு பதிலளிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் என்ன பண்ணுகிறோம்? என்ன பண்ணுகிறார்கள்? எங்களிடத்தில் வா, நாங்கள் உனக்காக ஜெபிக்கிறோம், உன்னுடைய பிரச்சனை தீரும் என்று சொல்லி பணம் சம்பாதிக்கிறார்கள். சத்தியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் நல்லவர், நாம் நேராக அவரிடத்தில் போகலாம். மனிதரில் நல்லவன் ஒருவனும் இல்லை. எனவே மனிதனை நம்பி நாம் ஏமாறக்கூடாது. இந்த உண்மையை நம்பாமல் அநீதியில் பிரியப்பட்டோம் என்றால் நாம் ஆக்கினைக்கு உள்ளாவோம் என்று பவுல் சொன்னார். நீதி என்பது தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பது. தேவனுடைய பிரமாணம் சொல்லுவதை ஒதுக்கிவிட்டு அங்கே போனால் நமக்கு நன்மை கிடைக்கும், இங்கே போனால் நன்மை கிடைக்கும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் ஆக்கினைக்குள்ளாவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நீதியில் பிரியமில்லை, எது சரியோ அதை செய்வதிலே பிரியமில்லை, அவர்களுக்கு அநீதியில் பிரியம் இருக்கிறது. அப்பொழுது என்ன நடக்குமாம்? அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். 2 தெசலோனிக்கர் 2:12. இங்கே தேவன் வஞ்சகத்தை அனுப்புகிறாரா? சாத்தான் தானே வஞ்சிக்கிறவன் என்று பார்த்தோம். தேவன் வஞ்சிப்பாரா? ஒரு உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் ஒன்றை அனுமதித்தால்தான் அது நடக்க முடியும். சாத்தான் ஒருவனை வஞ்சிப்பதற்கு தேவன் அனுமதித்தால் மட்டுமே அது சாத்தியம். அப்படி தேவனுடைய அனுமதியோடு இது நடப்பதனால அது தேவனே செய்வதாக வேதாகமம் சொல்கிறது. ஆனால் அது தேவனுடைய நேரடி செயல் இல்லை, அது சாத்தானுடைய நேரடி செயல். என்ன பொய்யை அவர்கள் விசுவாசித்து விடுவார்கள்? எது பொய் என்று ஏற்கனவே பார்த்தோம். தேவன் அன்பானவர் இல்லை என்கிற பொய் தான். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அதையும் பேசியது. தேவன் அன்பானவர் என்று வாயால் சொல்லிக்கொண்டே
குமாரன் பரிந்து பேசுவதால் தான் நாம் தப்பி பிழைக்கிறோம் என்றும் சொன்னது. எதற்காக அதை சொன்னது? குமாரன் பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி அதோடு நிறுத்தாமல் மரியாள் பரிந்து பேசுகிறார், போதகர்கள் பரிந்து பேசுகிறார்கள் என்றெல்லாம் பேச ஆரம்பித்தது. இன்றைக்கு கூட என்னிடத்தில் சொல்லு, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், உனக்கு எல்லாம் நடக்கும் என்று சொன்னாலும் என்ன அர்த்தம்? நான் பேசுவதால் தான் தேவன் உதவி செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? யோசித்து பாருங்க. தேவனை விட நான் நல்லவனா? அவர் செய்ய மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மனதை மாற்றி நான் செய்ய வைக்கிறேனா? குமாரன் பரிந்து பேசுகிறார் என்பது உண்மைதான். யாரிடத்தில் என்கிற கேள்வியை கேட்டு நன்றாக தேடிப்பார்கள். பரிந்து பேசுகிற ஒருவர் பிதாவிடத்தில் இருக்கிறார் என்பதுதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் சொல்கிற உண்மை. அந்த உண்மையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தூதர்களுக்கு நம்மை பற்றி தெரியாததுனால குமாரன் அவர்களிடத்தில் பரிந்து பேசுகிறார். இது எல்லா காலத்திலும் நடந்திருக்கிறது. இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்து பிரதான ஆசிரியராக இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறோமே, நாம் கூட ஒன்றை யோசித்தாக வேண்டும். இப்பொழுது அவர் பரிந்து பேசிக் கொண்டிருப்பதால் தான் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறோம் என்றால், பழைய ஏற்பாட்டு காலம் 4000 வருஷம் எப்படி மனிதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள்? நாம் ஏன் யோசிக்க மறுக்கிறோம்? போப்பியம் பரிந்து பேசுதல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்தது. உன்னுடைய பாவத்தை என்னிடத்தில் சொல்லு, நான் உனக்காக பரிந்து பேசி உனக்கு மன்னிப்பு வாங்கி தருகிறேன் என்று சொன்னது. இன்றைக்கும் அதே விதமாக ஊழியக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் உனக்காக இதை செய்கிறேன், என்னிடத்தில் காசு கொடு என்று கேட்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். போப்பியத்தின் வரலாற்றை நாம் பார்க்கிறோம். வரலாற்றையும் தீர்க்க தரிசனங்களையும் நாம் எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா? தீர்க்க தரிசனம் என்பது நடக்கப் போகிற வரலாறு. வரலாறு என்பது ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்று. நடந்து முடிந்த வரலாற்றை பற்றி பேசும்போது கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒரு உண்மையை சொல்கிறார். இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்கள், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. மற்றவர்களுக்கு சம்பவித்த வரலாற்றை பார்க்கிறோமே, இவையெல்லாம் திருஷ்டாந்தங்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. திருஷ்டாந்தம் என்றால் உதாரணம், எடுத்துக்காட்டு, எச்சரிக்கையுரிய சான்று என்று நாம் அர்த்தம் காண வேண்டும். எதற்கு உதாரணம்? இப்படி செய்தால் இப்படி நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கான உதாரணம். இவ்வாறு பார்க்காவிட்டால் பிறரை கேவலமாகவும், அதாவது ரோமன் கத்தோலிக்க சபை மோசமானது, அவர்கள் பாபிலோன் என்று அவர்களை கேவலமாகவும் என்னை பெருமையாகவும் நினைத்து, நான் நல்லவன், நான் சரியான இடத்துல இருக்கிறேன் என்று நினைத்து என் ரட்சிப்பை நான் இழந்து விடுவேன். மாபெரும் போராட்டம் என்னிலும் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாபெரும் போராட்டம் அவர்களில் நடந்ததினாலே அவர்கள் ரட்சிப்பை இழந்து போனார்கள், தவறு செய்தார்கள், தங்களை கடவுள் என்று பாவித்தார்கள், தேவனுடைய சட்டங்களை மாற்றினார்கள். இன்றைக்கு அதே போல நான் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த வரலாற்றிலிருந்து நான் கற்றுக்கொள்ளவில்லை என்றார். இந்த வரலாற்றை படிப்பது வீண். போப்பியத்தின் வரலாற்றில் எனக்கு என்ன திருஷ்டாந்தங்கள் உள்ளன? அதாவது போப்பியத்தின் குணநலன்கள் என்னிடம் எப்படி வெளிப்பட வாய்ப்பு உள்ளது என்பதை நான் படித்தாக வேண்டும். கிபி 538 தான் அந்த கிறிஸ்து வந்தானா? அப்படித்தான் நாம் நினைத்து கொள்கிறோம். 538 1798 வரை இவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அப்பொழுதுதான் அந்த கிறிஸ்து வந்தான். 1798 அது முடிந்தது. இப்பொழுது அங்கே இருக்கிறவர்கள் தான் அந்த கிறிஸ்துகள் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். யோவான் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். பிள்ளைகளே, அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். எப்பொழுது? இந்த நிருபத்தை யோவான் எழுதிய 1ஆம் நூற்றாண்டிலேயே அந்த கிறிஸ்துகள் இருந்தார்கள். யார் அந்த கிறிஸ்து? 1 யோவான் 2:22 யோவானே சொல்லுகிறார், இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்?
கிறிஸ்து என்றால் மேசியா என்ற அர்த்தம். மேசியா என்றால் ராஜா. இயேசுவை ராஜாவாக பார்க்காத எல்லோரும் கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள். கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள்தான் அந்தி கிறிஸ்து என்று யோவான் தெளிவாக சொல்லுகிறார். என் வீட்டில், என் சபையில் ராஜாவாகிய இயேசுவை வெளியே தள்ளிவிட்டு நான் ராஜாவாக செயல்பட விரும்பினால் நானே அந்தி கிறிஸ்து. இன்றைக்கி எத்தனை சபைகளில் இது நடக்கிறது? போதகர் அந்தி கிறிஸ்துவாக இருக்கலாம், மூப்பர் அந்தி கிறிஸ்துவாக இருக்கலாம், அல்லது முக்கியமான ஒரு விசுவாசி அந்தி கிறிஸ்துவாக இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நடக்க வேண்டும் என்று நான் செயல்பட்டால் நான் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறேன். போப்பியத்தின் திருஷ்டாந்தத்தை பயன்படுத்தி நான் எப்படியெல்லாம் அந்தி கிறிஸ்துவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்கவில்லை என்றால் இந்த தீர்க்க தரிசனத்தை படிப்பதனாலே எந்த பயனும் இல்லை. பெருமைதான் வரும். நான் அவனைப் போல கெட்டவன் இல்லை என்று நினைத்து நம்மை ஏமாற்றிக்கொள்வோம். விசுவாச துரோகபந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாக இருப்பான் என்று சொன்னார். அது போப்பியத்தில் நடந்தது. விசுவாச துரோகம் என்றால் சத்தியத்தை விட்டு விலகுதல், தேவன் நல்லவர் என்கிற சத்தியத்தை விட்டு விலகுதல். அதை என்னில் கிரியை செய்தால் பாவ மனுஷனாக நானும் வெளிப்படுவேன், அன்பில்லாதவனாக இருப்பேன், என்னுடைய செயல்பாடுகள் அன்பில்லாததாக இருக்கும், சாத்தானை போல மற்றவர்களுக்கு எதிரிகளாக இருப்பேன், பிசாசை போல குறை சொல்லுகிறவனாக இருப்பேன். யோசித்து பாருங்கள், நான் எப்படி இருக்கிறேன்? தேவனுடைய சபையில் என்னை தேவன் என்று காண்பிப்பேன். நான் சொல்லுகிறபடி தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று யோசிப்பேன். இல்லை என்றால் எனக்கு கோபம் வரும். செய்கிறோமா? அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறதே. அதன் அர்த்தம் என்ன? அக்கிரமத்தின் ரகசியம் என்னில் கிரியை செய்தாலும் தடை செய்கிறவர், அதாவது ஆவியானவர் அதை தடை செய்கிறார். எனவே இப்போதைக்கு நான் நல்லவனாக இருக்கிறேன். ஒரு நாள் வரும், இப்படியே நான் தான் கடவுள் என்பது போல செயல்பட்டு கொண்டே இருந்தால், நான் தான் தேவன் போல என்று மக்களை அடக்குவதற்கு நான் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தால் அவர் என்னை விட்டு நீங்கி விடுவார். எல்லோருக்கும் சுயாதீனம் இருக்கிறது. அதனால்தானே பாவமே உலகத்திற்கு வந்தது என்று நாம் பார்த்தோம். மற்றவருடைய சுயாதீனத்தை தடுப்பதற்கு நான் யார்? ஒரு நாள் அவர் என்னை விட்டு நீங்கி விடுவார். அப்பொழுது நான் அக்கிரமக்காரனாக வெளிப்படுவேன். அவர் வருகையில் நான் அழிந்து போவேன். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை பலவிதமான அற்புதங்களாக இருந்து வஞ்சிக்கிறதாக இருக்கும் என்று வாசித்தோம். சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும் என்றும் பவுல் கூறுகிறார். அந்த சாத்தானுடைய செயலின்படி, அந்த வஞ்சிக்கிற செயலின்படி அடையாளங்கள், பொய்யான அற்புதங்கள், சகலவித வஞ்சகங்கள் என்னை ஏமாற்றிவிடும். இன்றைக்கு இது போன்ற வஞ்சகங்கள் தானே அநேகரை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. சத்தியத்தின் மேலே எனக்கு அன்பு இல்லாததே என்னுடைய இந்த ஏமாறுதலுக்கு காரணம் என்பதை போப்பியத்தின் வரலாற்றிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்பட்டால் ஆக்கினைக்குள்ளாவேன், நான் பொய்யை விசுவாசிக்க ஆரம்பித்து விடுவேன் என்று பவுல் எச்சரித்தார். போப்பியத்தில் அதுதான் நடந்தது. சத்தியம் என்ன? தேவன் நல்லவர், அவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை, நானும் நல்லவன் இல்லை, பிறரும் நல்லவர்கள் இல்லை. இந்த சத்தியத்தை நான் விசுவாசிக்காவிட்டால் நான் பொய்யை விசுவாசிப்பேன். பொய் என்ன? தேவன் அன்பானவர் இல்லை, என் வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்கலாம், தேவன் செய்தது சரியில்லை, இப்படியெல்லாம் நாம் பேசினால் நான் பொய்யை நம்பிவிட்டேன் என்று அர்த்தம். நாம் எப்படி இருக்கிறோம் என்று பாருங்கள். தேவன் எல்லா சமயங்களிலும் நல்லவராகத்தான் இருக்கிறார். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. இந்த வஞ்சகத்திலிருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையில் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார்,
நான் உங்களுக்கு சொல்லி வந்த புத்தியை மறவாதிருங்கள், நினையுங்கள். ஆம், தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக சொன்ன உண்மைகளை வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அதை நாம் நினைக்க வேண்டும். தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். வசனங்களை நான் நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வசனங்களை ஆராயும் போது நான் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த வசனம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மற்றவர்களை திருத்துவதற்காக வேதாகமத்தை படிக்காதீர்கள், அது பயனற்றது. தகவல் தெரிந்து கொள்வதற்காக வேதாகமத்தை படிக்காதீர்கள், அது பயனற்றது. நான் ரட்சிக்கப்படுவதற்காக நான் வேதாகமத்தை படிக்க வேண்டும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று இயேசுவும் சொன்னார். ஆம், தேவன் நல்லவர் என்கிற அந்த சத்தியம் தேவனுடைய நாமம் தேவனுடைய வசனத்தில் வெளிப்படுகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வேதாகம அறிவு இல்லாதபடி சாத்தான் வேதாகமத்திற்கு எதிராக போராட்டம் செய்தான். 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போப்பியத்தின் இந்த போராட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது. போப்பியத்தின் வரலாற்றிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது, நான் வேத வாக்கியங்களை என்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துவேன் என்றால் எனக்கும் ஒரு காலகட்டத்தில் வெளிப்பட்ட அந்தி கிறிஸ்துவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. வேதாகமத்தை நாம் படிக்கும்போது கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திலே நான் வளர வேண்டும். அதுதான் நம்மை ரட்சிப்புக்கேற்ற ஞான உள்ளவனாக மாற்றும் என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதினார். வேதாகமத்திற்கு எதிராக மனிதனுடைய பகுத்தறிவை பயன்படுத்தும்படியாக சாத்தான் தூண்டுகிறான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவு மரண வழி. இது சரி என்று நான் நினைக்கலாம். வேதாகமத்திற்கு ஒத்ததாக என்னுடைய நிலைப்பாடு இல்லை என்றால் முடிவு மரணம். அவனவன் தன் பார்வைக்கு சரிப்பானபடி செய்து வந்தான் என்று என்னை குறித்து சொல்லக்கூடாது. என் தேவனுடைய பார்வைக்கு சரியானதைத்தான் நான் செய்ய வேண்டும் என்கிற முடிவில் நான் இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். ஆம், நம்முடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. அதற்கு காரணம், வேதாகமத்தை படிக்க வேண்டிய பிரகாரம் நான் படிப்பது இல்லை. சில தகவல்களை தெரிந்து கொண்டால் எனக்கு வேதாகமம் தெரிந்திருக்கிறது என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். இல்லை, இயேசுவை நான் அதில் பார்க்க வேண்டும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று பவுல் சொன்னார். தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மனம் புதிதாக வேண்டும். இந்த மனதை தன்வசமாக்குவதற்காகத்தான் சாத்தான் போராடி வருகிறான். இதுதான் மாபெரும் போராட்டம். சுவிசேஷத்தை மறைபொருளாக்குகிறான். கெட்டுப்போகிறவர்களுக்கு அது மறைபொருளாக இருக்கும். ஏற்கனவே நாம் பார்த்த பிரகாரமாக கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நமக்கு புரியாதபடிக்கு நம்முடைய மனதேவன் குருடாக்குகிறான். நாங்கள் எங்களை பிரசங்கம் பண்ணவில்லை, இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிறோம் என்று பவுல் சொன்னார். புரிகிறதா? நான் நல்லவன், எங்களிடத்தில் தான் எல்லாம் இருக்கிறது, மற்றவன் மோசமானவன் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் நம்மை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இயேசு நல்லவர், இயேசு அன்பானவர் என்றால் இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று பவுல் சொல்கிறார். நம்முடைய இருதயிலே இயேசு கிறிஸ்து பிரகாசிக்க வேண்டும். இருளும் ஒளியும் எவ்வாறு வேறுபடுகின்றன தெரியுமா? நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். 1 யோவான் 1:7. அதாவது ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்கிறவர்கள் ஒளியிலே நடக்கிறார்கள். இதற்கு எதிர்ப்பதம் என்ன? ஒருவரோடு ஒருவர் சண்டை போடுகிறவர்கள் இருளிலே நடக்கிறார்கள். புரிகிறதா? நாம் சண்டை போடுகிறவர்களாக இருந்தால் நாம் யாராக இருக்கிறோம் என்பது புரிகிறதா? அதாவது நாம் இருளிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் சண்டை போடுவோம். நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது?
நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். இருளிலே நடக்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்று பார்த்தோம். சகோதரனை பகைத்தல். நான் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லியும் பிறரோடு சண்டை போட்டு கொண்டிருந்தால் நான் சத்தியத்தின்படி நடாவாமல் பொய் சொல்லுகிறவனாயிருப்பேன். நீங்களும் எங்களுடைய ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று யோவான் சொல்கிறார். என்ன அர்த்தம்? நான் பிறரோடு ஐக்கியமாக இருக்காவிட்டால் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் எனக்கு ஐக்கியம் இல்லை. இந்த ஐக்கியமும் அன்பும் எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாராவது உங்கள் சகோதரரை பற்றி உங்களிடத்தில் குறை சொல்லி அவர்களை விட்டு பிரிக்கிற வேலையை உங்களிடத்தில் செய்வார்கள் என்றால் அது சாத்தானுடைய வேலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே என்று சொன்னார். வேத வாக்கியத்தில் நாம் இயேசுவை பார்க்க வேண்டும். அவர் எவ்வளவுக்கு நல்லவர், எவ்வளவு தியாகம் உள்ளவர் என்பதை பார்க்க வேண்டும். என்மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நான் இங்கே பார்க்க வேண்டும். அதை பார்க்க பழகாவிட்டால் வேத ஆராய்ச்சி பயனற்றது. இந்த படத்தில் இருக்கிறவர் மெக்சிகோவை சேர்ந்தவர். அவருடைய பெயர் ஜீசஸ் கர்சியா கொரனோ. இவர் மெக்சிகோவில் சனோரா என்கிற மாநிலத்தில் இருந்த நக்கோசாரிக்கும் அரிசோனா என்கிற மாநிலத்தில் இருந்த டக்ளஸுக்கும் இடையே தொடர்வண்டி பொறியாளராக பணிபுரிந்து வந்தார். இவரை இப்பொழுது மெக்சிகோவின் சூரன், ஹீரோ என்று அழைக்கிறார்கள். நக்கோசாரி என்கிற ஊரின் பெயரை மாற்றி நக்கோசாரி டே கர்சியா என்று இவருடைய பெயரையும் சேர்த்து அழைக்கிறார்கள். அந்த நகரத்தின் சதுக்கத்தில் இவருக்கு நினைவு தூண் வைத்திருக்கிறார்கள். மெக்சிகோவிலே பல பிள்ளைகளுக்கு கர்சியா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பல தெருக்களுக்கு கர்சியா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பல விளையாட்டு அரங்குகளுக்கு கர்சியா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அமெரிக்க செஞ்சிலுவை சங்கம் இவரை கௌரவித்திருக்கிறது. நவம்பர் 7 அவருடைய நினைவு நாளாக கொண்டாடுகிறார்கள். ஏன்? 1907ஆம் ஆண்டில் நவம்பர் 7ஆம் தேதி அவர் ஓட்டி வந்த புகைவண்டி நக்கோசாரி ரயில் நிலையத்தில் நின்றது. அது ஒரு சரக்கு வண்டி. அவர் நடைமேடையிலே உட்கார்ந்து சற்று ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது திடீரென்று தொடர்வண்டியை பார்த்தார். ஒரு பெட்டியில் தீ பிடித்திருந்தது. தீ எரிந்து கொண்டிருக்கிறது. மனம் பதைத்தது. அடுத்த பெட்டியில் டைனமைட் இருக்கிறது. அந்த பெட்டிக்கு தீ பரவி வெடித்தால் அந்த நகரம் முழுவதுமே அழிந்துவிடும். அவ்வளவு டைனமைட் அந்த பெட்டிக்குள்ளாக இருக்கிறது. அந்த நக்கோசாரி என்கிற நகரம் சுரங்க தொழிலாளிகள், கடும் உழைப்பாளிகள் வாழ்ந்த ஒரு நகரம். அருகில் சுரங்கங்கள் இருக்கின்றன. அந்த சுரங்கங்களில் வேலை செய்வதற்காக இந்த டைனமைட் பயன்படும். அதற்காக டைனமைட் வந்திருக்கிறது. இப்பொழுது டைனமைட் வெடிக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருப்பதை அவர் பார்த்தார். ஓடினார். என்ஜினை நோக்கி ஓடினார். போகிற வழியில் கத்திக்கொண்டே போனார். வண்டியில் இருக்கிறவர்கள் கீழே குதித்து விடுங்கள். சரக்கு வண்டிதான், அதனால் அநேகர் இல்லை. கீழே குதித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஓடினார். இன்ஜினை வேகமாக ஓட்டினார். முழு நீராவியையும் இன்ஜினுக்குள்ளாக செலுத்தினார். ஊருக்கு வெளியே வண்டி சென்றது. அங்கே அது வெடித்தது. வண்டி முழுவதும் சாம்பலானது. கர்சியாவும் சாம்பலானார். நக்கோசாரியை காப்பாற்றுவதற்காக கர்சியா சாம்பலானார். அதனால் அந்த ஊர் பெயரை நக்கோசாரி டே கர்சியா என்று மாற்றினார்கள். உழைப்பாளிகள், சுரங்க தொழிலாளிகள் வாழ்ந்த அந்த நகரத்தை கர்சியா காப்பாற்றினதுனால அவருடைய பெயரை இன்றைக்கும் நினைக்கிறார்கள். அவரை போற்றி புகழ்கிறார்கள். ஒருவர் சொன்னார், ஒருவேளை அந்த நகரத்தில் இது போன்ற உழைப்பாளிகள் நல்லவர்கள் இல்லை என்று வைத்துக்கொள்ளும். கஞ்சா பயிரிடுகிறவர்கள் அங்கே இருந்தார்கள். கஞ்சா விற்கிற தலைவன் அந்த நகரத்தில் குடியிருந்தான். எல்லோருமே இந்த தொழில் செய்கிறவர்கள் தான், நாட்டை கெடுக்கிறவர்கள்.
இவர்களை காப்பாற்றியிருந்தால் கர்சியாவுக்கு இவ்வளவு பெரிய பெயர் வந்திருக்குமா என்று ஒரு கற்பனை கேள்வியை ஒருவர் எழுப்புகிறார். தெரியவில்லை. எல்லாரும் என்ன சொல்லியிருக்கலாம், அழிய வேண்டியவர்கள் அழிந்தார்கள், அவர்கள் அழியாமல் காப்பாற்றுவதற்காக இந்த நல்ல மனுஷன் ஏன் சாக வேண்டும் என்று தான் சொல்லியிருப்பார்கள். ஒன்று தெரியுமா, கெட்டவனாகிய என்னை காப்பாற்றுவதற்காகத்தான் என் இயேசு சிலுவையிலே மரித்தார். இந்த கெட்டவன் மற்றவர்களை கெட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நேசிக்காமல் இருந்தால் அது எப்படி சரியாக இருக்கும்? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தின் ஒளி எங்கள் கண்களை திறக்கட்டும். எல்லோரையும் நேசிக்கிறவர்களாக நாங்கள் மாறட்டும். எனக்கு உதவி செய்யும், விரும்புகிற எல்லோருக்கும் உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறேன் பரமபிதாவே.